எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நீங்கள் ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான வெள்ளை குருமா சைடில் தருவாங்க. அது நீங்கள் தாலியில் பார்க்கலாம், இல்லைன்னா சப்பாத்தியோட தருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெள்ளை குருமா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். ஈஸியான இந்த வெள்ளை குருமா செய்ய முதல்ல இதுக்கு தேவையான பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். மசாலா அரைக்க தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் ஃப்ரெஷ்ஷான துருவன தேங்காய், ஒரு 10 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த மசாலா பேஸ்ட்டை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். குருமாக்கு தேவையான எல்லா காயும் நான் இங்கே ஈவனாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு அகலமான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கல்பாசி, ஜாவித்ரி, பிரியாணி இலை போட்டு தாளிச்சிடலாம். அடுத்து பொடுசாக நறுக்கின 2 பெரிய வெங்காயம், நீல வாக்கில் நறுக்கின 5 பச்சை மிளகாய். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 2-3 நிமிஷம் வதங்கினதும் 1 கப் நறுக்கின உருளைக்கிழங்கு, 1 கப் நறுக்கின கேரட், 1 கப் நறுக்கின பீன்ஸ், 1 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்குங்க. 2-3 நிமிஷம் எல்லாம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 2 கப் தண்ணி ஊற்றி வேக விடுங்க. கடாயை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் எல்லா காயும் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ அரைச்ச மசாலாவை இதுல சேர்த்து கலந்து விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்து தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டோவை சிம்லியே வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணலாம். பாருங்க, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் குருமா எப்படி ரெடியாக இருக்குன்னு. அருமையான வாசனையோட ஃப்ளேவரோட இருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து விட்டு ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுங்க. அட்டகாசமான இந்த வெள்ளை குருமா நீங்கள் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்க இல்லையா எவ்வளோ ஈஸி இந்த ரெசிபின்னு. ஸோ நம்ம யூஸ்வலாக கிடைக்கிற காய்கறி வச்சு இது செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்பயாச்சும் வித்தியாசமாக ஒரு டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் குருமா செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.